ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு குரு பயிற்சி பலன்களை பற்றின ஒரு வீடியோவோடு தான் இன்றைக்கி வந்திருக்கேன். இந்த வருஷம் குரு பயிற்சி ரொம்ப ஃபேமஸாக எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. குரு பயிற்சினால் நம்மளுக்கு என்ன பலன்கள் கிடைக்கும், நல்லதா கெட்டதா அப்படின்னு பயப்படுறதுன்னா உங்களுக்கான அடிப்படை சந்தேகங்கள் எல்லாம் தீர்க்கிற மாதிரியான ஒரு புதிய பார்வையிலான வீடியோ தான் இது. நான் ஏற்கனவே கட்டங்கள் எல்லாம் போட்டுட்டேன். இப்போ இது கட்டத்திலேருந்து ஆரம்பிக்கிறேன். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா முழுமையாக புரியும். நான் என்ன சொல்ல வரேங்கிறது முழுமையாக புரியும். நீங்கள் கவனமாக பார்த்து உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கான சந்தேகங்களையும் நிவர்த்தி பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல காரியமாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட்டு 1வது கட்டத்திலேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு குரு நம்மளோட 1வது பிளேஸ்க்கு வராரு, நம்மளோட கட்டத்துக்கே வராரு. அப்போ பலன்கள் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் ஒரு மனசில் ஒரு கற்பனை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய மகான், நம்ம ரொம்ப மனசால் நினைக்கிற ஒரு மகான் வராரு. அப்போ நம்மளோட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும்? நம்ம அவங்கக்கிட்ட பேசுகிறது, அவங்கள வரவேற்கிறது, அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கறது, அவங்களோட சேர்ந்து நம்ம பேசுகிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப புனிதத்தன்மையாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு சில விஷயங்கள்லாம் நம்மக்கிட்ட இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருந்துச்சா அப்படின்னு நமக்கே தெரியாத விஷயங்களெல்லாம் வெளியே வரும். அந்த மாதிரி தான் பூவோடு சேர்ந்த நாரும் மணக்குங்கிற மாதிரி நம்ம ஒரு குருவோடு சேர்ந்து நம்மளும் நல்லா மணக்கிற மாதிரி நம்மளோட வாழ்க்கை அமையும். ஓகேங்களா? இப்போ குருவோட சிஷ்யன் போனால் சிஷ்யனுக்கு கொஞ்சம் நாலேஜ் கம்மியாக இருந்தாலும் குருவுக்கு ஈக்குவலாக என்னென்ன செய்கிறாரோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டே போகிற மாதிரி ஒரு நம்மளுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். அப்போ ஓகே, நம்மளுக்கு 1ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஃபஸ்ட்டு 1ஆம் இடத்தை நான் சொன்ன மாதிரி புனிதப்படுத்திட்டார். அங்கேருந்து இன்னும் 3 இடத்த பார்ப்பார். அப்போ 3 இடத்த எந்தெந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னா, அடுத்து 1ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்த பார்ப்பார். 5ஆம் இடம் என்ன இடம் அப்படின்னா, நம்மளோட குழந்தைகள் சம்மந்தமான இடம். குழந்தைகள் சம்மந்தமான இடம்னா குழந்தைகள் கிடைக்கும், குழந்தை கல்வியில் முன்னேற்றமாக இருக்கும், குழந்தைங்களோட கல்வினால் நம்மளுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். இல்லை பெரிய பசங்களாக இருந்தாலும் அவங்களோட என்ன விஷயங்களும் எது சம்மந்தமாக இருந்தாலும் சரி, அவங்களால நம்ம மகிழ்ச்சி, அவங்க ஒரு முன்னேற்ற நிலைமைக்கு போகிறது, இந்த மாதிரி இருக்கும். புத்தியும் கூடனால புத்தி சாதுரியமும் நம்மளுக்கு அந்த சமயத்தில் நல்லா வேலை செய்யும். ஓகேங்களா? அடுத்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடங்கிறது நம்மளுக்கு கலத்திரம், கணவன் மனைவி சம்மந்தமானது. அப்புறம் நம்மளோட பார்ட்னர், தொழில் பார்ட்னராக இருக்கலாம், நம்ம கூட இருக்கிறவங்க என்ன பணி பார்ட்னர், தொழிலும் இது இடத்த தான் குடிக்குது. அப்போ அது சம்மந்தமான அலுவலகங்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடத்தை பார்க்கும்போது 9ஆம் இடம் தந்தை பாக்கி ஸ்தானம். இப்போ தந்தை கூட நம்மளுக்கு தந்தையோட உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும். தந்தையினால் நம்மளுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். அப்படி அப்பா இல்லாத பட்சத்துலனாலும் மத குருமார்கள் பெரியோர்களால் நம்மளுக்கு நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும். புண்ணிய ஸ்தானம், நம்மளுக்கு ஒரு வேலையை நம்ம எடுத்து செய்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளை அறியாமையே அந்த வேலை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இந்த 9ஆம் இடமும் ஒரு காரணம். ஓகேங்களா? அப்போ சரி, 1ஆம் இடத்துலேருந்து நம்மளுக்கு 2ஆம் இடத்துக்கு வராரு. எனக்கு 1ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு வராங்கங்க. அப்போ எனக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல 2ஆம் இடம் தனம் வாக்கு குடும்பஸ்தானம். தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை ஃபஸ்ட்டு புனிதப்படுத்துகிறாரு. தன வரவு இருக்கும், குடும்பங்கள் மூலயமான மகிழ்ச்சி இருக்கும், வாக்கு சுத்தம் இருக்கும். அந்த மாதிரி அந்த இடத்த நம்மளுக்கு புனிதப்படுத்திட்டாரு. அப்போ அங்கேருந்து 3 இடத்த பார்ப்பாரு. அப்போ 2ஆம் இடத்துலேருந்து எந்தெந்த இடத்த பார்க்குறாருன்னா 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம் என்ன? நோய் கடன் எதிரி மாமன். அப்போ நோய் கடன் எதிரி தீரும், மாமன்மார்களால் நல்ல அனுகூலம் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ 8ஆம் இடத்துக்கு அப்புறம் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடத்தை பார்க்கும்போது தொழிலில் நல்ல முன்னேற்றம், நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையே கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சிகரமாக பதவி உயர்வு கிடைக்கிறது, ஒரு வேலை செய்கிறதே நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலையிலேருந்து செய்கிற மாதிரி சந்தர்ப்பங்கள் அமையும். ஓகே. அடுத்து 2ஆம் இடத்துலேருந்து எனக்கு 3ஆம் இடத்துக்கு வராங்கப்பா. அப்போ 3ஆம் இடத்துக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் இடம் என்னன்னு பார்க்கலாம். 3ஆம் இடம் தைரியம், நண்பர்கள், இளைய சகோதரம். அப்போ அந்த இடத்த முதல்ல புனிதப்படுத்துகிறாரு. நம்மளுக்கு நல்ல தைரியம் கிடைக்கும், நல்ல தைரியம் கிடைக்கும். அப்புறம் நம்மளோட நண்பர்கள் இது வரைக்கும் நம்மக்கிட்ட பேசாமையே இருந்த நண்பர்கள் கூட நம்மளை வெளியே பேசலாம், அவங்க சரி வெளியே போகலாம், அவங்க கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி நண்பர்களால் ஆதரவு, நண்பர்களால் மகிழ்ச்சி, இளைய சகோதரர்களால் ஆதரவு, அவங்களோட முன்னேற்றத்தில் மகிழ்ச்சி, இந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்கும். ஓகேங்களா? முதல்ல 3ஆம் இடத்தை புனிதப்படுத்திட்டாரு. 3ஆம் இடத்துலேருந்து 3 இடத்த பார்க்குறாரு. அப்போ எந்த இடம் அப்படின்னு கேட்டால்
அப்புறம் 3ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடத்தை பார்க்கும்போது ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் கணவன் மனைவி உறவு, கூட்டாளி, பார்ட்னர், தொழில் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் நம்மளுக்கு. ஓகேவா? 7ஆம் இடத்துக்கு அப்புறம் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடத்துனா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் தந்தையோட உடல்நிலை முன்னேற்றம், தந்தை மூலயமா நம்மளுக்கு நிறைய அனுகூலங்கள் கிடைக்கிறது, தந்தையோட நம்மளுக்கான உறவுலேருந்து நல்ல முன்னேற்றம் சொல்லிட்டேன். அப்புறம் அவரோட மூலயமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் நல்லபடியாக கிடைக்கிறது தான். அது இல்லாமல் தந்தையும் இல்லை, மூத்தோர்கள், பெரியோர்கள், மத குருமார்கள் இவங்க எல்லாம் அந்த 9ஆம் இடத்துல தான் வருவாங்க. அவங்களால கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் நம்மளுக்கு இந்த 9லேருந்து தான் வரும். ஓகேவா? அடுத்து 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. லாபஸ்தானம். லாபஸ்தானம் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் எல்லாமே வச்சுக்கலாம். பொதுப்படியான லாபங்கள் நல்ல லாபஸ்தானத்தில் பார்க்கறதுனால நம்மளுக்கு நிறைய லாபங்கள் வேணும்னு சிம்பிளாக வச்சுக்காங்க. ஓகேப்பா. எனக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ எனக்கு எப்படியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் இடம் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 4ஆம் இடம் வந்து தாய் கல்வி சுகஸ்தானம். தாய் கல்வி சுகஸ்தானத்தை ஃபஸ்ட்டு புனிதப்படுத்துகிறாரு. ஓகேங்களா? அப்போ தாயோட உடல்நிலை முன்னேற்றம், தாயினால் அனுகூலம், தாய் கூட நம்மளோட உறவு பலமாக இருக்கிறது, கல்விக்கு படிக்க நினைக்கிறவங்க என்ன கோர்ஸ் வேணால் படிக்கலாம். இப்போ கல்வியில் நல்ல முன்னேற்றம், நல்ல சுகமாக இருக்கலாம். அந்த சமயத்தில் வேலைக்கு வேலையாட்கள் எல்லாம் நீங்கள் தேடிகிட்டே இருந்தீங்கன்னா கூட வேலையாட்கள் கிடைப்பாங்க. எங்கே போகணுன்னாலும் ஒரு நல்ல சொகுசான ஒரு காரில் போகிறதாகட்டும், ஒரு சொகுசான பயணமாக இருக்கட்டும், அந்த மாதிரி சுகஸ்தானத்தில் பார்க்கறதுனால பயிற்சியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல சுக வாழ்க்கை அந்த சமயத்தில் கிடைக்கும். ஓகேப்பா. 4ஆம் இடத்தை புனிதப்படுத்திட்டாரு. அப்போ 4ஆம் இடத்துலேருந்து 3 இடங்களை பார்க்கணுமே, எங்கெங்கே பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு உங்களுக்கு. அப்போ 8ஆம் இடம் எங்கே இருக்குது? 8ஆம் இடம் ஆயுள், வம்பு, வழக்கு. அப்போ ஆயுள் நீடிக்கும், வம்பு வழக்கு தீர்வாகும். ஓகேங்களா? அடுத்து என்ன இதை பார்க்குறாரு? 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழில் விருத்தி. உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிற மாதிரி இருக்கும்ல, அதனால் தொழில் விருத்தி உண்டு. அடுத்து உங்களுக்கு என்ன 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அயன சயன போகம். உங்களுக்கு நல்ல போகங்களை அனுபவிக்கிறது. சயனம் சுகம்னா நல்ல தூக்கம், படுத்தா நல்லா நிம்மதியாக தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி நல்ல தூக்கம் கிடைக்கிறது. எல்லாமே ஒரு சுப விரயமாக நம்மளுக்கு சுப செல்வங்கள் வர்றது தான். ஓகேங்களா? அப்போ சரிப்பா, எனக்கு 4ஆம் இடத்துலேருந்து எனக்கு 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி போகிறாரு. அப்போ 5ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி போனால் எனக்கு என்ன விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். அதில் 5ஆம் இடம் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான், எல்லாத்துக்கும் இப்போ மனப்பாடமே ஆகிருக்கும். 5ஆம் இடம் என்ன அப்படின்னா நம்மளோட குழந்தை ஸ்தானம். குழந்தைகளால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு 5ஆம் இடத்துக்கு தான் பயிற்சி ஆகிறாரு. 5ஆம் இடத்தை புனிதப்படுத்துகிறாரு. இது புனிதமாகுது, குழந்தைகள் ஸ்தானம், நம்மளை புத்தி இதெல்லாம் புனிதமாகுது. அப்போ அவங்க சம்மந்தமான அனுகூலங்கள் எல்லாம் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? அடுத்து 5ஆம் இடத்துலேருந்து 3 இடத்தை அவர் பார்க்கணும். அப்போ எந்த இடத்த பார்க்குறாரு? அடுத்து 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடமும் இதே மாதிரி தான், தந்தை அனுகூலம், பாக்கியஸ்தானம் உங்களுக்கு நல்லா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து எந்த இடத்த பார்க்குறாரு? 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. 11ஆம் இடம் முதவே சொன்ன மாதிரி லாபஸ்தானம். லாபங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து உங்களையே பார்க்குறாரு. 5ஆம் இடத்துல இருந்து உங்கள் ஸ்தானத்தையே பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு எப்படி பலன்கள் கிடைக்குமோ அதே மாதிரி உங்களை பார்வை உங்கள் மேலே படுது. அப்போ என்ன, ஒரு குருவோட கண்காணிப்பில் நம்ம இருந்தோமா, நம்மளோட நடவடிக்கைகள் எவ்வளோ புனிதமாக இருக்கும், எவ்வளோ நம்ம பர்ஃபெக்டாக நடந்துக்குவோம், அந்த மாதிரி நம்மளோட நடவடிக்கையெல்லாம் நல்லபடியாக இருக்குது, நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஓகேங்களா? அப்போ 5ஆம் இடத்துலேருந்து எனக்கு 6ஆம் இடத்துக்கு வராருப்பா, எனக்கு எதாவது நல்லது நடக்குமா, 6ஆம் இடத்துக்கு எப்படி வந்தால் எனக்கு என்னென்ன நல்லது நடக்கும் அப்படிங்கிறவங்க கேள்வி. முதல்ல 6ஆம் இடத்தை நம்மளுக்கு புனிதப்படுத்திடுறாரு. 6ஆம் இடம் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? நோய் கடன் எதிரி தீரும், அப்புறம் மாமன்மார்களோட உறவு மேம்படும். ஓகேவா? 6ஆம் இடத்தை புனிதப்படுத்திட்டாரு. அப்போ 6ஆம் இடத்துலேருந்து இன்னும் 3 இடத்த அவர் பார்க்கணும். அப்போ 6ஆம் இடத்துலேருந்து எந்தெந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னா 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 6ஆம் இடத்துக்கு வந்தவங்களுக்கெல்லாம் தொழில் விருத்தி உண்டு. ஓகேவா? அடுத்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. அயன சயன போகம் சம்பந்தமான இது உங்களுக்கு கிடைக்கும். எப்போ நல்ல போகம், நல்ல சயனம், சுகம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்கிறது தான் இதனோட பொருள்.
அடுத்து இதை பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடம் தான் நம்ம ஏற்கனவே பார்க்க மாதிரி தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். நல்ல தன வரவு உண்டு, குடும்பத்தின் மூலயமா மகிழ்ச்சி, வாக்கு சுத்தம் எல்லாம் உங்களுக்கு இருக்கும். சரிப்பா, 6ஆம் இடத்துல பார்த்தாச்சு. அடுத்து 7ஆம் இடத்துக்கு எனக்கு போகிறாரு. 7ஆம் இடத்துக்கு போனால் எனக்கு எப்படி இருக்கும், எந்தெந்த இடங்களை எனக்கு பார்ப்பாரு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்போ வந்து 7ஆம் இடம் ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் கலஸ்தர ஸ்தானம். கலஸ்தர ஸ்தானங்கிறது கணவன் மனைவி ஸ்தானம்னு பார்த்தோம். அப்போ கணவன் மனைவி உறவு, தொழில், கூட்டாளி, பார்ட்னர், இது சம்பந்தமான உறவுகள் நம்மளுக்கு மேம்படும். முதல்ல அந்த ஸ்தானத்தை வந்து புனிதப்படுத்திட்டு அப்புறம் 3 இடங்களை பார்க்குறாரு. அப்போ எந்தெந்த இடங்களை பார்க்குறாரு, 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. நல்ல லாபம் கிடைக்கும், எந்த வேலைகள் செஞ்சாலும் நல்ல லாபங்கள் கிடைக்கும். அப்புறம் உங்களையே பார்க்குறாரு. நான் இப்போ சொன்ன மாதிரி தான், குரு மேற்பார்வையில் இருந்தால் நம்ம எவ்வளோ நல்லா இருப்போமோ அந்த மாதிரி இருப்பீங்க. அடுத்து இதை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடம்ங்கிறது என்ன, நம்மளோட தைரியம், நண்பர்கள், இளைய சகோதரம். இது 3 நாளையும் உங்களுக்கு நல்ல அனுகூலங்கள் வந்து கிடைக்கும். ஓகேப்பா, இன்றைக்கி 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. அதனால் எனக்கு ஏதாச்சும் நல்லது நடக்குமா இதை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அதுக்கான பதில் வந்து முதல்ல 8ஆம் இடங்கிறது நம்மளுக்கு ஆயில் ஸ்தானம்னு சொல்லியாச்சு. ஆயில் நம்மளுக்கு எல்லாம் வேண்டியது தானே நல்லபடியாக. அப்போ வந்து ஆயில் நம்மளுக்கு வந்து நீடிக்கும். வம்பு வழக்கு ஏற்கனவே இருந்தால் என்னடா அது இந்த பிரச்சனை தீரவே மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறதெல்லாம் நல்ல தீர்வுக்கு வரும். அது அந்த இடத்த முதல்ல புரிதப்படுத்திடுறாரு. அதிலிருந்து 3 இடத்த வந்து பார்க்குறாரு. 3 இடம் நம்மளுக்கு எந்த இதை பார்க்குறாரு அப்படின்னா 8ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடம் பார்க்குறாரு. 12ஆம் இடங்கிறது அயன சயன போகம் தான், ஏற்கனவே சொன்ன மாதிரி. நல்லா போகமாக இருக்கிறதுனா அனுபவிக்கிறது, எல்லா விதத்துலேயும் சுகமாக அனுபவிக்கிறது. ஆனால் அது விரயஸ்தானம், செலவு பண்ணால் தான் அனுபவிக்க முடியும். நீங்கள் செலவு பண்ணாமல் எதுவுமே நம்ம அனுபவிக்க முடியாது. காசு செலவு இல்லாமல் எதுவும் அனுபவிக்க முடியும். நல்ல தூக்கத்துக்கு காசு தேவையில்லை, தூக்கமும் கிடைக்கணும். ஆனால் காசு கொடுத்தா கூட இப்போ தூக்கம் கிடைக்க மாட்டேங்குது. அதெல்லாம் தூக்கமும் கிடைக்கணும். ஓகேவா, தூக்கம் அயன சயன போகும். இப்போ எதை எந்த சொல்லிகிட்டு இருந்தோம், 8ஆம் இடத்தை சொல்லிகிட்டு இருந்தோம். 12ஆம் இடத்தை பார்த்துட்டாரா. அடுத்து 2ஆம் இடம். 2ஆம் இடத்தை வந்து தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். தனம், வாக்கு, குடும்பஸ்தானங்கிறது நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி தான். தனம் கிடைக்கும், வாக்கு சுத்தமாக, குடும்பத்தினால மகிழ்ச்சி கிடைக்கும். ஓகேவா, அடுத்து வேறு என்ன, 4ஆம் இடம். 4ஆம் இடங்கிறது நம்ம வந்து தாய், கல்வி, சுகஸ்தானம் மேம்படும். ஓகேவா, இந்த பக்கம் நான் வந்து 9ஆம் இடத்தை வந்து இந்த பக்கம் எழுதிட்டேன். உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, இந்த பக்கம் பாருங்கள். நான் இல்லைன்னா அப்படியே சொல்கிறேன், பார்த்துக்காங்க. 9ஆம் இடத்துக்கு வந்து பயிற்சியாகி வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஏற்கனவே சொல்ல மாதிரி தந்தை மூலமாக லாபம் கிடைக்கும். மத குருமார்கள், புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு, புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு, இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். அவங்களோட வழிகாட்டுதல் கிடைக்கும். அதில் 9ஆம் இடத்துக்கு போயிட்டா அதை வந்து அந்த இடத்த வந்து நம்மளுக்கு புனிதப்படுத்திட்டாரு. அங்கேருந்து நம்மளுக்கு எந்த இடத்த 3 இடத்த அங்கேருந்து 3 இடத்த பார்ப்பார் இல்லையா. அங்கேருந்து எந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னா 9ஆம் இடத்துலேருந்து 1ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். 1ஆம் இடங்கிறது உங்களோட ராசி. அப்போ வந்து குருவோட மேற்பார்வையில் நீங்கள் நல்லபடியாக இருப்பீங்க. அடுத்து இதை பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடம் தைரியம், நண்பர்கள், இப்படி இருந்துக்கிட்டோமா, தைரியம், நண்பர்கள், இளைய சகோதரம், இந்த இடத்த வந்து பார்க்குறாரு உங்களுக்கு. ஓகேங்களா. அடுத்து இதை பார்க்குறாருன்னா 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடம் குழந்தைகளால் நல்ல முன்னேற்றம், புத்தி சாதுரியம் உங்களுக்கு வந்து ஏற்படும். ஓகேவா. அடுத்து சரி 9ஆம் இடத்துக்கு இருந்து முடிச்சுட்டு நம்மளுக்கு வந்து அடுத்து எங்கே போகிறாரு, 9லேருந்து 10க்கு பயிற்சி ஆகி போகிறாரு. அப்போ 10ஆம் இடம் நம்மளுக்கு இந்நேரம் மனப்பாடமே ஆகிருக்கும். 10ஆம் இடம் நம்மளோட தொழில் ஸ்தானம். தொழில் முன்னேற்றம், பதவி உயர்வு எல்லாம் அந்த புனிதப்படுத்தி நம்மளுக்கு எல்லா நல்ல சந்தோஷத்தை, பதவி உயர்வு எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. 10ஆம் இடத்துலேருந்து நம்மளுக்கு மறுபடியும் 3 இடங்களை வந்து அவர் பார்க்கணும். அப்போ எங்கெங்கே பார்க்குறாரு, 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடம் வந்து தனம், வாக்கு, குடும்பஸ்தானம், அதனால் முன்னேற்றம் கிடைக்கும். அடுத்து வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடம் சுகஸ்தானம், தாய்ஸ்தானம்னு சொல்லியாச்சு, அதோட முன்னேற்றங்கள் கிடைக்கும். அடுத்து 6ஆம் இடம் பார்க்குறாரு. 6ஆம் இடம் பார்த்தாலும் நோய், கடன், எதிரி இதெல்லாம் தீரும், மாமன் மார்களால் முன்னேற்றம் கிடைக்கும்னு சொல்லியாச்சு. ஓகே. அடுத்து எங்கே 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடத்துக்கு போகிறாங்கப்பா. அப்போ என்ன லாபம் அப்படின்னு பார்த்தா
இல்லை லாபஸ்தானம் 11ஆம் இடம் தான் லாபஸ்தானம். இந்நேரம் உங்களுக்கு மனப்பாடமே ஆகிருக்கும். இல்லை 11ஆம் இடம் லாபஸ்தானம். ஓகேவா? லாபஸ்தானத்துக்கு போனால் நல்ல லாபங்களை நம்ம வந்து பார்க்கலாங்கிறது தான். அப்போ சரி 11ஆம் இடத்துக்கு போய் புனிதப்படுத்திட்டாரு. 11ஆம் இடத்துலேருந்து அடுத்து எந்த இடத்த பார்க்குறாரு? 3 இடங்களில் பார்க்கணுமே. அப்போ வந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. 3ஆம் இடம் என்ன? இளைய சகோதரம், தைரியம், நண்பர்கள், இவங்களால அனுகூலம்னு பார்த்துட்டோம். அடுத்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடங்கிறது என்ன? குழந்தை பாக்கியம், குழந்தை மூலயமான மகிழ்ச்சிகள் வந்து பார்த்துட்டோம். அது சம்பந்தமான சந்தோஷங்கள் வந்து கிடைக்கும். அடுத்து என்ன? 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7ஆம் இடங்கிறது என்ன? கணவன் மனைவி சம்பந்தமானது, நம்மளோட சக பார்ட்னர்ஸ், தொழில் சம்பந்தமானது, அது சம்பந்தமான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ஓகேப்பா. அப்போ 12ஆம் இடம் போகுது. 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. எனக்கு 11லேருந்து 12ஆம் இடத்துக்கு போயிட்டாங்கப்பா. அப்போ எனக்கு வந்து எப்படி பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்துக்கான அயன சயன போகும். அப்போ அது சம்பந்தமான நம்மளுக்கு வந்து சுகங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். விரயஸ்தானம்னாலும் நம்மளுக்கு அது மூலிமா நல்லது தான் நடக்கும், நல்ல சுகம்தான் கிடைக்கும். அதனால் நம்ம ஒரு வீடு வாங்கிறது, நகை வாங்கிறது, இந்த மாதிரி குழந்தைங்க கல்யாணம் செஞ்சு வைக்கிறது, இந்த மாதிரி குருங்கிறதுனால எல்லாமே சுப செலவுகளாக தான் நம்ம இருக்கும். கல்வியினால் நம்மளுக்கு செலவு பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு சுபமான செலவுகளாக தான் இருக்கும், சுப விரயமாக தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போ அதுலேருந்து நம்மளுக்கு இந்த 3 இடத்தை பார்க்கணுமே 12ஆம் இடத்துலேருந்து. அப்போ 4வது சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. சுகஸ்தானத்தை சுகத்துக்காக, சுகம் வேணுங்கிறதுக்காக நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சுகஸ்தானம் நான் சொன்ன மாதிரி என்ன? தாய், கல்வி, சுகஸ்தானம், அது 3ஐயும் வந்து பார்க்குறாரு. அடுத்து வந்து 6ஆம் இடம் நோய், கடன், எதிரி தீருது, மாமன் மான்களால் அனுகூலம் கிடைக்குது. அடுத்து 12ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆயில், வம்பு, வழக்கு. ஆயில், வம்பு வழக்கு தீரும், ஆயில் வந்து நீடிக்கும்னு சொல்லியாச்சு. ஓகேப்பா. இப்போ தான் ஃபைனல் ஸ்டேஜ். இப்போ வந்து நம்ம இத்தனை இடங்களை வந்து நம்ம சொல்லியிருக்கோம். இதில் ஏதாச்சும் நம்மளுக்கு தேவையில்லாத இடங்கள், இந்த பாக்கியம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு உங்கள் மனசில் பட்டிருக்குதா? அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஹைலைட்டு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து 12 விதமான நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ பாக்கியங்கள் வேணும், என்னென்ன தேவைகள் வேணும், அதை எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்மளுக்கு 12 கட்டமாக பிரிச்சிருக்காங்க, அது ஜோதிடமாக ஆக்கியிருக்காங்க. அதனால் 12 கட்டங்களில் எந்த கட்டமும் நம்மளுக்கு தேவையில்லை, இந்த கட்டத்தை பார்க்க தேவையில்லை, இந்த கட்டத்தை மட்டும் குரு எனக்கு பார்த்து செஞ்சால் போதும் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா உங்களால்? 1ஆம் இடத்தை வேணும், யாரை நீங்கள் வந்து பார்க்க வேணான்னு சொல்லுவீங்க? உங்களை பார்க்க வேணான்னு சொல்லுவீங்களா? இல்லை உங்கள் குடும்பத்தை பார்க்க வேணான்னு சொல்லுவீங்களா? இல்லை உங்கள் சகோதரர்கள் பார்க்க வேணான்னு சொல்லுவீங்களா? உங்கள் அம்மாவை பார்க்க வேணான்னு சொல்லுவீங்களா? உங்கள் குழந்தைகளை பார்க்க வேணான்னு சொல்லுவீங்களா? இல்லை உங்கள் நோய் தீரணும், கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு நினைக்காம இருப்பீங்களா? இல்லை உங்கள் மனைவியை பார்க்க வேண்டாம்னு சொல்லுவீங்களா? இல்லை ஆயில் வேண்டான்னு சொல்லுவீங்களா? இல்லை வந்து எனக்கு அப்பாவெல்லாம் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை எனக்கு தொழிலெல்லாம் வேண்டாம்ப்பா, தொழிலெலாம் எனக்கு அந்த கட்டத்தில் எனக்கு பார்க்காம இருந்தால் கூட பரவாயில்லன்னு உங்களால் சொல்ல முடியுமா? இல்லை தொழில் செஞ்சால் லாபம் வேண்டான்னு சொல்ல முடியுமா? இல்லை நல்லா தூக்கம், நல்லா எல்லாம் எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருந்தாலும் ஒரு அனுபவங்கிறது, ஒரு சுப அனுபவம் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தேவையாக தானே இருக்குது. அனுபவம் வேண்டான்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இந்த மாதிரி எல்லா அனுபவங்களும் நம்மளுக்கு தேவையாக தான் இருக்குது. அப்போ எல்லாமே நம்மளுக்கு தேவையான அனுபவம் தான். அதில் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம வந்து இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நம்ம 12 கையை வந்து விரித்து வச்சுட்டு இருக்கிற மாதிரி பார்க்குறேன். குரு பகவான் வந்து அதிசயமாக குரு பகவான் தான் நம்மளோட 4 கைகளை வந்து நிரப்பி கொடுக்குறாராம். முதல்ல அவர் வந்து உட்காந்துருக்கிற இடம் அந்த கையை நிரப்புறாரு. அப்புறம் 3 பார்வைகள் மூலயமா 3 கையை நிரப்புறாரு. நம்மளோட 4 கைகளை ஒரு வருஷத்தில் நிரப்புறாரு. அப்புறம் அடுத்த வருஷம் நம்மளுக்கு ரவுண்டில் வந்து இன்னும் 4 கைகளை நிரப்புறாரு. இதே மாதிரி மாறி நம்மளோட எல்லா பாக்கியங்களையும் பூர்த்தி செய்கிறாரு. அப்போ நம்மளோட குரு வந்து நம்மளுக்கு கொடுக்க தான் இருக்கிறாரு. எந்த கட்டத்துக்கு போனாலும் நம்மளுக்கு தேவையான பாக்கியங்களை கொடுக்குறாரு. ஆனால் நம்ம கட்டத்திலேருந்து இந்த வருஷம் குரு வந்து எந்த விதமான பாக்கியங்களை தருவார் அப்படிங்கிறத வேணால் நீங்கள் இந்த குரு பயிற்சியில் வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வேணால் பார்க்கலாம். தவிர குரு பயிற்சினாலும் உங்களுக்கு நன்மைகளே நடக்கும். அதனால் குரு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் இருக்கிறாரு. அதனால் மகிழ்ச்சியாக குருவை வரவேற்போம், குருவை வழிபடுவோம். வாழ்க வளமுடன். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய். வாழ்க.